வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மகாராஷ்டிரா ஸ்பெஷல் வெண்டிச்சி ஆம்டி பண்ண போறோம். வெண்டி அப்படின்னா வெண்டைக்காய் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி. இது பாக்குறதுக்கு நம்ம மோர் குழம்பு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். ஆனா டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். நம்ம இதுக்கும் தயிர் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். நம்ம எப்படி மோர் குழம்பு சாதம் பசஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். அவ இது புலாவ் ஜீரா ரைஸ்க்கு எல்லாம் கூட தொட்டுப்பா. நம்ம இது சேவைக்கு கூட தொட்டு சாப்பிடலாம், அதோட ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். இந்த வெண்டிச்சி ஆம்டி நிறைய விதத்துல பண்ணுவா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சிம்பிளான மெத்தட். இது ரொம்ப குவிக்காவும் ஆயிடும், டேஸ்டும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த மகாராஷ்டிரா ஸ்பெஷல் வெண்டிச்சி ஆம்டி குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 200 கிராம் வெண்டைக்காய் இது போல கொஞ்சம் பெருசா கட் பண்ணிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் வதங்கிறதுக்குள்ள ஒரு மிக்சி ஜார்ல 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் புளி தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேன், இந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துப்போம். வெண்டைக்காய் பாருங்க ஓரளவுக்கு வதங்கி எடுத்து, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதுல நம்ம அரைச்ச விழுத சேர்த்துடலாம். கொஞ்சமா தண்ணியை விட்டு கலந்து சேர்த்துருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா சேர்ந்து கொதிச்சு வரட்டும். 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு எடுத்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மெஷரிங் கப்ல 1/2 கப், அதாவது 120 ml தயிர் நான் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா சிலிப்பி எடுத்துட்டேன். நம்ம மத்தல கூட சிலிப்பிக்கலாம், தண்ணி எதுவும் விடலை, அப்படியே சிலிப்பி எடுத்திருக்கேன். இது இந்த கடாயில சேர்த்துருவோம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது ஒரு கொதி வரட்டும். லேசா நுரைச்சி வர ஆரம்பிச்சிடுது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம தாளிச்சதை இந்த ஆம்டியில விட்டுடலாம். வெண்டிச்சி ஆம்டி பெர்ஃபெக்டா ரெடியா எடுத்து எவ்வளவு குவிக்கா பண்ணிட்டோம் அப்படிங்கறத நீங்களே பார்த்து. இன்னைக்கு நான் சாமை அரிசி சாதம் பண்ணியிருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு கறி, கொஞ்சம் வடாம் வறுத்திருக்கேன். இந்த குழம்பு இந்த சாதத்துல விட்டு நம்ம பசஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கறதுக்கு பாருங்க அப்படியே மோர் குழம்பு மாதிரியே இருக்கு. இப்ப உருளைக்கிழங்கு கறியோட இந்த குழம்பு சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம சூப்பரா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மோர் குழம்பு டேஸ்ட் இல்ல, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இது நமக்கு இந்த மாதிரி சாதத்துக்கு பசஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேவை மோர் குழம்பு தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா, மோர் குழம்புக்கு பதிலா இந்த குழம்பு பண்ணி நம்ம தொட்டுன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இவன் நம்ம அரிசி உப்புமா, ரவா உப்புமா அது எல்லாத்துக்குமே கூட நல்லா இருக்கும். மகாராஷ்டிரால அவா பண்ணக்கூடிய ரெசிபிஸும் நம்ம பண்ணக்கூடிய சில ரெசிபிஸும் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸும் அது மாதிரி இருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஏன்னா அந்த ப்ரொசீஜர் மாறுறதுனால இந்த டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். இதுவும் அதே மாதிரிதான். நம்ம எப்பயும் ரெகுலரா பண்ற மோர் குழம்பு இல்லாம டிஃபரெண்டா இதை போல மகாராஷ்டிரியன் ஸ்டைல்ல இந்த ஆம்டி நீங்க பண்ணி பாருங்க. கிளாஸா இருக்கும், சாதத்துக்கும் யூஸ் ஆகும், ஒரு சில டிஃபனுக்கும் நல்லா நம்ம தொட்டு சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த வெண்டிச்சி ஆம்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.